விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்திற்கு சேவகனின் கோப்பை கார்டு பட் ரிவர்ஸில் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாயிடும், சுயநலம் கொஞ்சம் அதிகமாயிடும், கொஞ்சம் பொய்யினால சில மனம் புண்பட்டு போன ஒரு நிலைமை ஏற்படும். ஸோ புண்படப்படக்கூடிய செய்திகளை வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வஞ்சக வலை உங்களை சுற்றி யாராவது சம்மந்தமே இல்லாமல் விரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் தெரிய வருது. ஸோ உணர்ச்சி தடைகள், கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறது, அனுபவம் இல்லாமல் இருக்கிறது, புதுமையை கற்காத உணர்ச்சி வசப்படக்கூடிய இந்த விஷயம்தான் இந்த விருச்சிக லக்னத்திற்கும் விருச்சிக ராசிக்கும் அது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஸோ அந்த மாதிரி இதில் பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்க. இதில் குழப்பிக்கிட்டே இருக்கிறவங்க, இதை பற்றி நிறைய உணர்ச்சி ரீதியாக பேசிக்கிட்டே இருக்கிறவங்க, ரொம்ப மன ரீதியாக பாதிக்கப்படுறவங்க, அவங்களாவே காயப்படுத்திக்கிறவங்க தான் இதில் 90% இருக்காங்க. ஸோ அதனால் விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரங்க ஜெயிக்கணும்னா அவங்க ஒரே ஒரு விஷயம், மனசை கலங்காமல், மாற்றி மாற்றி யோசிக்காமல், அதாவது உணர்ச்சி வசப்படாமல் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க தான் நல்லா ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல், பொறுப்பு ஏற்றுக்கிறது, வங்கி சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனைகளை கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வருஷத்துக்கு இவங்களை உணர்ச்சி வசப்படுத்த நிறைய பேர் காத்திருக்காங்கிறத நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கோங்க. அதனால் ரொம்ப கவனமாக வார்த்தையை விடுங்க, கவனமாக யோசிங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, இமோஷனல் ஆகாதீங்க. அதே போல் இந்த வருஷத்தை அவங்க நல்லபடியாக ஆக்கிக்கிறதுக்கு காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, நாகதேவதைகள் வழிபாடு, ராமானுஜர் வழிபாடு, இந்த மாதிரி பதஞ்சலி முனிவர் மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில மேன்மை தரும். ஸோ அதனால 12 ராசியில தியானம் கத்துக்கக்கூடிய, முடிஞ்ச அளவுக்கு மனசை மௌனமா வச்சுக்கக்கூடியவங்க வச்சுக்கிட்டா ஜெயிக்கக்கூடியவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க தான். அவங்களுக்கு ஷார்ட்கட்டே இதுதான். டைமை பேச்சை கரெக்டாக பேசணும், முடிஞ்ச அளவுக்கு மௌனமா இருக்கணும், காளி வழிபாடு பின்பற்றணும், அதே போல உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல பெரிய லெவலில் வந்துடுவாங்க. இதுதான் அவங்களுக்கு ரூட்டு. ஸோ அதனால இந்த இதை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மேலே வந்துடலாம். ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு பலன்.